நாசிக்கின்ற இடத்துல மட்டும் ஒரே ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 4-5 பேருக்கு நடந்ததாக எனக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் என்ன நமக்கு தெரிவிக்கின்றது அப்படின்னா, இது வந்து வெறும் ஒரு எக்கனாமிக்கல் பிளாக்மெயிலிங் மாதிரி இல்லை, ஒரு ஃபோர்ஸ்ட் ரிலிஜியஸ் கன்வர்ஷனா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. லவ் ஜிஹாத்லையும் பார்க்கிறோம், இன்னைக்கு லேண்ட் ஜிஹாத்லையும் பார்க்கிறோம், இன்னைக்கு கார்பரேட் ஜிஹாத்லையும் பார்க்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா, வெறும் ஒரு வணிகமயமாக உள்ள வந்து இது எவ்வளவு ஒரு மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய எண்ணம் இல்லையன்றதான் எனக்கு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமா நான் யோசிக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. 2022 இருந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்கு அந்த நாசிக் டிசிஎஸ் பிபிஓ ஆபீஸ்ல. கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருந்துமே நம்மளால அதை வந்து தடுக்க முடியலையே. முடிஞ்சதா? தடுக்க முடியல. நல்ல கம்பெனி, பெரிய பெரிய ஆக்ட்ஸ்லாம் இருக்கு. ஏன் அப்ப வந்து இது வந்து சரியா முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம்தாஸ் அவர்கள் தான். சுவாமி வணக்கம். சுவாமி ஹரே கிருஷ்ணா. வணக்கம் சுவாமி. ஆக்சுவலாக இப்போது இங்கே தேர்தல் காலம் அப்படின்றனால வந்து எல்லாம் தேர்தல் சம்மந்தமாக எக்ஸிட் போல்ஸ் என்ன இது ஏதாகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மகாராஷ்டிராவில் நாசிக்கில் டிசிஎஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊடகமும் எடுத்து பேசல, எந்த விவாதமும் இல்லை. ஆனால் அது அங்கே நடந்த விஷயங்கள் சாதாரண விஷயம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மதம் சம்மந்தமான விஷயங்கள் அங்கே நிறைய நடந்திருக்குது. கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு, யார் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ட்டு ஜிஹாத் வரைக்கும் போயாச்சுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, எதனால் இந்த ரிலீஜியன்ற ஒரு விஷயம் அங்கே உள்ளே வருது? ஹரே கிருஷ்ணா. முதல்ல நீங்கள் சொன்ன விஷயம் 100% உண்மை. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது நம்ம சமுதாயத்தில், குறிப்பாக சனாதன தர்மத்தில் வாழக்கூடிய சனாதனிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தகுந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படலை நம்மளுடைய ஊடகங்களால். அது எலெக்ஷன் காரணமாகவோ, தேர்தல் காரணமாகவோ, அல்லது வேறு சில காரணமாகவோ நமக்கு தெரியலை. நான் பார்த்த வரைக்கும் பெருசாக இதை வந்து பேசவே இல்லை. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாஸ் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் பேசினாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதை நீங்கள் யோசிச்சு, நான் எனக்கு கிடைச்ச சில நியூஸ் இது வந்து இன்றைக்கும் வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் தான் இருக்குது. அவங்க வந்து என்கொயரி பண்ணி கொண்டிருக்காங்க. யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, என்ன நடந்தது, இதில் ஆழமாக என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்ற விஷயத்தை இன்னும் வந்து அவங்க வந்து விசாரணை மூலியமாக தேடிக்கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அதை முதல்ல நம்ம சொல்லிடுறோம். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம். முதல்ல அங்கே என்ன நடந்தது சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா 2022 நடந்து கொண்டிருக்கு. 2022க்கு முன்னாடியே இது நடந்ததாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் 2022 போய் ஹெச்ஆர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களை வந்து கொஞ்சம் நிர்பந்தப்படுத்தப்படுறோம், மதம் ரீதியாக நிர்பந்தப்படுத்தப்படுறோம். ஒரு டீமாக இருக்காங்க அவங்க, அதில் வந்து டீம் லீடர், அவங்க ஹெச்ஆர் மேனேஜர், அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய எல்லா டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மதத்தை சார்ந்து வாழ்கிறாங்க. அவங்க வந்து மதத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு டீம் ஒர்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாற்று மதத்தை பற்றி அவதூறாக பேசுவது, நம்மளை வந்து கொச்சைப்படுத்துவது, நம்மளை பற்றிய விஷயங்களை திரித்து பேசுவது, இது எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 2022 2026 வரைக்கும் இந்த மாதிரி அந்த டீமில் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்குது ஹெச்ஆருக்கு. அவங்க என்ன நினச்சிட்றாங்க அப்படின்னா, இது வந்து நாளைக்கு பெரிய ஒரு மத பிரச்சனையாக மாறிடுமோன்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்னு தெரியல நமக்கு. ஏன்னா அவர்களும் வந்து ஒரு என்கொயரி நடத்தி கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு பெரிய டைரக்டர் லெவல் ஆட்களை உள்ளே கொண்டு வந்து என்கொயரி நடத்தி கொண்டிருக்காங்க. ஸோ அது 4 வருஷமாக அதை வந்து இருட்டடிப்பு செய்து, அதனால் பல பேர் பாதிக்கப்பட்டு, அதனால் சில மதமாற்றங்களும் ஏற்பட்டு, அதில் வந்து வாழ்க்கை இழந்து, அல்லது வாழ்க்கை இழந்துன்னு எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய கோட்பாடுகள்னு எப்படி வாழ போகிறோம், நம்மளுடைய தர்மம்லாம் என்னன்றதை வந்து தெரிந்துமே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பெண்கள், சில ஆண்கள் எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 4 வருஷமாக இதை வந்து அவங்க சரியாக விசாரிக்கலை. அதற்கு விசாரித்த பிறகும் சரியான ஒரு அதை வந்து தீர்க்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு வரல. இது மிகப்பெரிய ஒரு இந்த விஷயம். இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 9 எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மாற்று மதத்தை. இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து இப்போதைக்கு இதில் ஒரு எப்படி பாருங்களேன், இது எவ்வளோ ஒரு நகைப்புத்தனமையாக இருக்குன்ட்டு. கம்ப்ளைண்ட் எப்படி போலீஸுக்கு வருது அப்படின்னா, கம்ப்ளைண்ட் எப்படி போலீஸுக்கு வந்தது, ஒரு பெண், அந்த டீமில் வேலை பார்க்கக்கூடிய பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டில் வாழக்கூடிய விதங்கள் வந்து மாறிக்கொண்டே வருது. தந்தையும் தாயும் கேட்குறாங்க, என்னம்மா நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு அந்த பெண் வந்து சின்ன இளம் பெண் வந்து அது இது கொண்டே வராங்க. ரமதான் நோன்பு வருது. ரமதான் நோன்பும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கேட்குறாங்க அப்பாவும் அம்மாவும் என்ன இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களான்ட்டு, இல்லைன்னு சொல்லி வீட்டிலிருந்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு செல்வது, ஆனால் சாப்பிடுவதில்லை. 5:30 மணி 6 மணிக்கு அப்புறம் வந்து சாப்பிடுவது. ஸோ இது வந்து நடந்து கொண்டே இருக்குது. இவர்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்படுது. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு. ஓ. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, போலீஸுக்கு வந்து ஒரு பிரைமா ஃபேசி ஒன்றும் இல்லை. இது எப்படி போய் நீங்கள் பண்ணுவீங்க? நீங்கள் போய் சொன்னால் என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியும். நோட்டீஸில் ஆல்ரெடி ஹெச்ஆர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து காவல்துறையினரை வந்து ரொம்ப பாராட்டணும். என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 பெண் போலீஸ் ஆஃபீஸர்களை அவங்க வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் போல ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனிக்குள்ளே சேர்த்து உள்ளேயே போய் வேலைக்கு சேர்றாங்க டிசிஎஸ் ஆஃபீஸ்க்குள்ளே. இது ஒரு பிபிஓ கம்பெனி, இந்த பிபிஓ நடத்தக்கூடிய இடம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போய் அங்கே வந்து துப்புரவு தொழிலாளர்கள் போல அல்லது வந்து டீ காஃபி பண்ணுற மாதிரி இது இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்து வேலைக்கு சேர்ந்துடுறாங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸில். ஸோ உள்ளே போய் சேர்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தடயங்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் விசாரிக்கிறாங்க, எல்லாம் நடக்குதுன்னு பார்த்து கொண்டே வராங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிந்து விடுது, இது வந்து ரொம்ப ஒரு பெரிய மாஃபியா மாதிரி உள்ள கும்பல் நடந்து கொண்டிருக்கு. அதில் வந்து ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் வந்து ஏஜிஎம் ரேங்க், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ரேங்க்ல இருக்கார் அவர். அப்போ எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இதை ஒரு சிஸ்டமிக் பிளானிங்கில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் போலீஸ்காரர்கள் ஏற்படுது. அதற்கப்புறம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது விசாரணை போது தான் ஒன்றும் திடுக்கிடும் தகவல்லாம் வருது. என்ன நடந்தது, எப்படி அவங்க மாற்றுறாங்க, அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு சில உதாரணங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா செய்தித்தாளர் எப்படி வருது அப்படின்னா, ஒரு பெண் வந்து அந்த குட்டி பதுவா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு திருவிழா. குடி பத்துவான்ற என்ன திருவிழா அப்படின்னா, நாம் வந்து நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம். நார்த் இந்தியாவில் குடி பத்துவான்றது என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டுகிறது, எனக்கு வந்து நல்ல கணவனை கொடு, அல்லது வந்து என்னுடைய கணவன் வந்து நீண்ட ஆயுளோட வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய அந்த ஒரு விசேஷமான இது. அதில் குடி பத்துவால் என்ன நடக்கும்னா, புது வருடமும் ஆரம்பிக்குது. அந்த அவங்களுடைய புது வருடம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். அந்த புது வருடம் நம்ம ஊரில் இப்போ எனக்கு தெரிந்து அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த தெலுங்கு நியூ இயர் வருது இல்லையா, அதோட சேர்த்து தான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் சரி. ஸோ குடி பத்துவானா என்ன, புது வருடம் ஆரம்பிக்கின்றது. அந்த புது வருடத்தில் அவங்கள வந்து வீட்டில் வந்து கொண்டாடி விட்டு அவங்க வீட்டில் உடுத்திய உடையை அணிந்து ஆஃபீஸுக்கு வராங்க அந்த பெண்மணி. இந்த டீம் லீடரை வந்து அந்த மாற்று மதத்தினுடைய டீம் லீடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் உங்களால் பூஜை அறையில் மட்டும் இதை அணிந்து கொண்டு வரீங்க, அது பத்தாதா, எதற்கு நீங்கள் ஆஃபீஸில் அணிந்து கொண்டு வரீங்க அப்படின்னு ஏளனப்படுத்துகிறாங்க. இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்து கடவுள்கள் வந்து எப்படி இருக்காங்க, ஏன் ஒருத்தர் வந்து யானை முகத்தோடு எப்படி இருக்க முடியும், ஒருத்தர் வந்து அன்னத்தில் 4 பெண்மணியோட போகிறாரு, அதே மாதிரி 4 தலையுள்ள ஒரு மனிதர் பிரம்மதேவர்னு வழிபட்டு கொண்டிருக்கீங்க, அவருடைய காரணம் என்ன, இந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய மிகப்பெரிய கடவுள் வந்து எரிப்பு மயானத்தில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்குறாங்க, தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க, இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலை, இவர்கள் எப்படி அதை வந்து ட்ரீட் பண்ணணும், எப்படி அதை டீல் பண்ணணும்னு தெரியலை. இந்த எல்லா விஷயங்களும் வருது. இதற்கப்புறம் என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸை நிப்பாட்டுறாங்க. இப்போ நீங்கள் வந்து நல்ல வேலை பார்த்தா கூட நீங்கள் வந்து மாற்று மதத்தினர்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குறைந்த ரேட்டிங் கொடுக்கறது, உங்களை வந்து கொச்சைப்படுத்துவது, அப்புறம் வந்து டீம் லீடர் இருக்கக்கூடிய இந்த ஆணோ பெண்ணோ வந்து கூப்பிட்டு சொல்வது, நீங்கள் வந்து இந்த விதத்தை கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டிங் கொடுக்குறோம். அப்போ ஒரு மதம் வந்து என்னுடைய வேலையை எப்படி செய்ய வேண்டும்ன்றது நிர்ணயிக்கமாக ஆகிப்போச்சு இல்லையா. ஒரு மதம், நான் இந்த மதத்தை கடைபிடிக்கின்றேன், என்னுடைய வழிமுறையை கடைபிடிக்கின்றேன், என்னுடைய தர்மா விஷயத்தை வந்து பார்த்து கொள்கின்றேன்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு வண்ணம் ஏற்பட்டு விட்டது இல்லையா. அதற்கப்புறம் வந்து இதுவும் நடக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பேரை மாற்றிக்கொள்ளுங்கள். அதில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணியினுடைய பெயரை ஆல்ரெடி மாற்றியாச்சு, அவங்க வந்து மதம் மாறியாச்சு, அவர்களை வந்து மலேசியா அனுப்புவதற்கான ஒரு வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கு, விசாலாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து வெறும் என்னுடைய இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் கேட்ட கேள்வினால எனக்கு நிறைய விஷயங்கள் வருது, சொல்கிறேன் ஒன்றுன்றா. இதில் எனக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இது வந்து வெறும் ஒரு இடத்துல, நாசிக்கின்ற இடத்துல மட்டும் ஒரே ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 4-5 பேருக்கு நடந்ததாக எனக்கு தெரியலை. இது வந்து நீங்கள் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கார்பரேட் ஜிஹாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு எல்லா ஜிஹாத் அங்கே ஆரம்பிச்சாச்சு, லவ் ஜிஹாத் ஆரம்பிச்சோம், அது வந்து எங்கே இருக்கா இல்லையான்னு கேள்விக்குறியா இருக்குது.
லேண்ட் ஜிஹாதுன்னு ஒன்று இருந்தது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. லேண்ட் ஜிஹாதுன்னு ஒன்று நடந்து கொண்டிருக்கு. இது இப்போ கார்பரேட் ஜிஹாத். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு கேரியர் ஜிஹாதுன்னு சொல்லுவேன். இப்போ கார்பரேட் ஜிஹாத்னா என்ன? கார்பரேட்டில் ஒரு 4-5 பேர் உட்காந்து பண்ணுறீங்க. கேரியர் ஜிஹாத்னா என்ன? நான் வந்து ஒரு வேலைக்கு வரேன், வேலையில் முதல்ல கீழேருந்து ஆரம்பிக்கிறேன், மேலே போகணும், அடுத்து ப்ரமோஷன் கிடைக்கணும், பெரிய ஆளாகணும். எல்லாரும் வேலைக்கு சேரக்கூடிய நபர்கள் எப்படி வருவாங்க? நானும் CEO ஆகணுன்ற நிலைக்கு தானே வருவாங்க. யாராவது நான் ஒன்றுமே ப்ரமோஷனே வேண்டாம், நான் வெறும் வந்து டெஸ்கை தேத்தி விட்டு செல்வேன்னு நினைப்பாங்களா? யாரும் நினைக்க போவதில்லை. அப்போ இது ஒரு கேரியர் ஜிஹாதாக மாறிவிட்டது. நீங்கள் இந்த மதத்தை சார்ந்தவர் என்றால் உங்களுக்கு வந்து அது கிடைக்காதுன்ற மாதிரி போய்விட்டது. இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இந்த லேண்ட் ஜிஹாதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு லேண்ட் ஜிஹாத்னா எப்படி நடந்ததுன்ற விஷயம் தெரியாது. ஹைதராபாத்தில் இது நடந்த விஷயங்கள் ரொம்ப துல்லியமாக வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. எப்படி நடந்து கொண்டிருக்கு, இதை வந்து வெறும் ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியும் இல்லை, இதில் வந்து ஒரு வணிகம் சார்ந்த விஷயமாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக விவரிச்சிருந்தாங்க. நான் பேர் சொல்லாமல், எந்த இடம்னு சொல்லாமல் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான இடத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஏரியா இருந்தது. ரோட்டுக்கு 2 சைடு ரொம்ப முக்கியமான இடம், இடது பக்கம் வலது பக்கத்தில் வந்து ஒரு 40 வீடுகள், 40 பிளாட்கள் இருந்தது. இந்த 40 பிளாட்டுகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதில் அப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிளாட் வந்து அங்கே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நபர் வந்து நான் இந்த பிளாட்டை உங்கள்கிட்ட வாங்கலாம்னு ஆசைப்பட்றேன், விற்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் விற்கிற மாதிரி இல்லை, ஏன்னா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், வெளியில் எங்களுக்கு வேறு பிளாட்டும் இல்லை, ஏன்னா நடுத்தர பக்கத்தில் வரக்கூடிய மக்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு போகுது, நாங்கள் உங்களுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் தரோம். ஸோ அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரேட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லை, எல்லாரும் வந்து உழைத்து கஷ்டப்பட்டு கொண்ட நபர்கள் தானே, யாரும் வந்து பரம்பரையாக பெரும் பணக்காரர்கள் வாழக்கூடிய இடம் இல்லை. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் யோசித்து சொல்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அவங்க வந்து சரி கொடுக்கலாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் பணம் கிடைத்து கொடுக்க, வேறு எங்கேயாவது இடத்த வாங்கி கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த நபர்கிட்ட 5 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருளை 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளாட்டை இவங்க வந்து அதை விலைக்கு வாங்கி அதில் ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் மாதிரி எடுத்து அதில் 2-3 அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி ஒரு குடும்பம் வாழ்ந்த இடத்துல 30 குடும்பம் வாழ்கிற மாதிரி வந்துடுறாங்க. அப்போ இந்த 30 குடும்பமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளோரில் 3-4 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா 3 குடும்பம் 12 குடும்பங்கள் ஆச்சு, 30 ஃபேமிலி வாழ்கிறாங்க. இந்த 30 ஃபேமிலி வந்தாச்சு அங்கே ஒரு 2 வருடங்களில். அந்த 30 பேருமே ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ மொத்தமே இருக்கக்கூடிய 40 குடும்பங்களில் இன்றைக்கி திடீர்னு ஒரு 30 குடும்பங்கள் வந்து வேறு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் உள்ளே வந்தாச்சு. அப்போ பல வருடங்களாக 100-200 வருடங்களாக 1000 வருடங்களாக இருந்த 40 குடும்பங்கள் இன்றைக்கு 40 + 30 39 + 30ன்னு ஆகிவிட்டது. இப்போ என்ன நடக்கும் அடுத்து? அவருடைய திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்காங்க, அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இதுக்குள்ளேயே இங்கே வந்து ஒரு கோயிலும் இருக்குது, அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இந்த ஃப்ளாட் வந்ததுனால நிறைய இடையூறுகளும் நடந்து கொண்டு இருக்கு. காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து இந்த நபர்களே என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஃப்ளாட்டை வாங்குறதுக்காக வந்து கேட்குறாங்க. இன்றைக்கு என்ன வருது, அந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் 30 குடும்பங்கள் வாழக்கூடியதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஃப்ளாட்டுகள் விலைக்கு பேச வருது. 12 லட்சத்துக்கு வாங்கின அந்த ஃப்ளாட்டு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் 9 லட்சம் 8 லட்சத்துக்கு கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்தில் வாழ முடியல, கஷ்டமாக இருக்குது, எங்களுடைய வந்து சரியாக பயிற்சி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நபர்கள் சரி 6 ரூபாய் இருக்கிற இடத்துல நீங்கள் 8 ரூபாய்க்கு தானே கிடைக்குது, கொடுத்துடலாமேன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, இந்த 2 ஃப்ளாட்டுகளும் அடுத்து விற்பனைக்கு போகுது. 5 ரூபாய் பொருள் முந்தி 12 ரூபாய்க்கு போன பொருள் இன்றைக்கு 6 ரூபாய்க்கு இருந்த பொருள் இன்றைக்கி 8 ரூபாய்க்கு விற்றாச்சு. இதே டெம்ப்ளேட் தான் இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கு. இந்த இடத்துலையும் அடுக்குமாடி கட்டிடத்துக்கு அப்ரூவல் வாங்கி அங்கே ஒரு 30-40 குடும்பங்கள் வந்தாச்சு. அந்த பக்கத்து ஃப்ளாட்லேயும் அடுக்குமாடி கட்டிடம் கட்டி அங்கே ஒரு 30-40 ஃபேமிலி வந்தாச்சு. 4 வருடங்களில் 3 பிளாட்டில் மொத்தம் 90 ஃபேமிலிகள் வந்தாச்சு. ஒரு ஃபேமிலிக்கு 4-5 பேர்னு வச்சா கூட என்னாச்சு, 450 பேர் அங்கே வாழ்கிறாங்க இந்த 3 ஃப்ளாட்டில். மீதி இருக்கிற 27 பிளாட்டில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, 27 பேர் வாழ்கிறாங்க. 27 ஃபேமிலி, அதில் ஒரு 3-4 பேர்னு வச்சா கூட 100 பேர் வாழ்கிறாங்க. 450 பேர் வாழ்கிற இடம், 100 பேர் வாழ்கிற இடம். இந்த 450 பேருக்காக என்னாச்சு, அவருடைய வழிபாட்டு முறைக்காக அங்கே அவருடைய வழிபாட்டு தலமும் அமைக்கப்பட்டாச்சு. ஸோ அப்போ என்னாச்சு, இது வந்து காலப்போக்கில் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி மாதிரி மாறிட்டாங்க, இவங்க ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி மாதிரி மாறிட்டாங்க. அந்த இடத்துல இவர்களால் வந்து நினைக்க வேண்டியதை செய்ய முடியலை. இவர்கள் வைக்கிறதா அன்றைக்கி கவுன்சிலராக மாறுறார், இவங்க வைக்கிறதா அங்கே வந்து இந்த 3 பிளாட்டுகளுக்கு மட்டும் எல்லா விதமான வசதிகளும் கிடைக்குது, அந்த பிளாட்டுகளும் கிடைக்கிறது இல்லை. இப்படியே காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா,
நாம் இங்கே கஷ்டப்பட வேண்டாம், நம்ம இதையும் விற்று நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் தான் விற்க ஆரம்பிக்கிறாங்க. 8 ரூபாய்ன்ற பொருள் 7 ரூபாய்க்கு மாறுது, 7 ரூபாய்க்கு இருக்கிற பொருள் 6 ரூபாய்க்கு மாறுது. கடைசியில் 6-7 பிளாட் 8 பிளாட் 10 பிளாட் விற்றதுக்கப்புறம் மீதி இருக்கிற 20 பிளாட் நபர்கள் இங்கே வாழவே முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போகும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 1 லட்சத்துக்கு விற்று கூட போகிறாங்க. போனால் போதுன்ற அளவுக்கு வேறு. அப்போ ஒரு 5 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 12 ரூபாய்க்கு ஆக்கி அதை திருப்பி 2 ரூபாய்க்கு விற்பனை விடுத்து அந்த இடத்தையே வந்து எப்படி ஒரே ஒரு மற்ற யாரும் மாற்றார்கள் வாழக்கூடாதுன்ற எண்ணத்தை உருவாக்கி விடுறாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். நமது இந்தியா, நமது பாரத காண்டத்தில் இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சம்பிரதாயமே எப்படி இருந்தது, யார் வந்தாலும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கம் நம்மள்ட்ட இருந்தது. ஏன் யூதர்கள் அங்கே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அப்போ முதல்ல அரவணைப்பு கொடுத்தது நம்ம தான். இந்த ஜியோனிஸ்ட்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முதல்ல அரவணைப்பு கொடுத்தது நம்ம தான். பெர்ஷியாவில் நடந்த இருக்கும்போது அரவணைப்பு கொடுத்தது நம்ம தான். இந்த எல்லா நபர்களையுமே இங்கே நீங்களும் வாழலாம், நீங்களும் உங்களுக்கும் புண்ணிய பூமி இதுதான்னு சொல்லி அரவணைத்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்தவர்களை பிரித்து பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு கிடையாது. அவர்களையும் ஒரு ஆத்மாவாக தான் பார்க்கிறோம். நீங்களும் ஆத்மா, நானும் ஆத்மா. கடவுளால் படைக்கப்பட்ட ஆத்மா நீங்கள், கடவுளால் படைக்கப்பட்ட ஆத்மா நான். இந்த முறையில், இந்த பிறவியில் நான் வந்து காவி உடைய சட்டை அணிந்திருக்கிறேன், நீங்கள் வந்து ப்ளூ கலர் சட்டை அணிந்திருக்கீங்க. இந்த காவி உடைய சட்டை அணிந்திருக்கிறா நான் வந்து ஒரு மதம் இல்லை, நீங்கள் ஒரு மதம் இல்லை அப்படின்னு பார்க்காமல் வாழக்கூடிய சனாதன தர்மத்தில் இந்த மாதிரி பிரிவினைவாதங்கள் அதிகமாக இருக்குது. நம்மளால் வந்து எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியல. இப்போ நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, லேண்ட் ஜிஹாத் ஆரம்பிச்சு லேண்டுகள் போய்விட்டது, அவர்கள் வந்து விட்டாங்க. இப்போ என்னாச்சு, நீங்கள் கார்பரேட் ஃப்ராட்னு புதுசாக இப்போ நாசிக்கில் நடந்தது சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன நமக்கு எப்படி என்ன புரிய வைக்கிறது, என்ன எனக்கு தெரிய வருது அப்படின்னா, நாம் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ இதெல்லாம் என்ன நமக்கு தெரிவிக்கின்றது அப்படின்னா, இது வந்து வெறும் ஒரு வர்த்தகம் மற்றும் ஒரு எக்கனாமிக்கல் பிளாக்மெயிலிங் மாதிரி இல்லை, ஒரு ஃபோர்ஸ்டு ரிலீஜியஸ் கன்வர்ஷனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. லவ் ஜிஹாத்லையும் பார்த்தோம், இன்னைக்கு லேண்ட் ஜிஹாத்லையும் பார்க்குறோம், இன்னைக்கு கார்பரேட் ஜிஹாத்லையும் பார்க்குறோம். என்ன நடக்குது அப்படின்னா, வெறும் ஒரு வணிகமயமாக உள்ள வந்து, ஒரு வணிகத்தின் போர்வையில் உள்ள வந்து, அந்த வணிகம் வந்து வணிகமாக இல்லையோ அப்படின்னு பிற்காலத்தில் நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். உண்மைதானே அது? நான் சொன்ன விஷயங்கள் நல்லா புரிஞ்சதில்லை. இன்னைக்கு என்னாச்சு, நாம வேலை பார்ப்பதற்காக சேர்றோம் ஒரு பிபிஓ கம்பெனியில். பிபிஓ கம்பெனியில் சேரக்கூடிய நபர்களில் நிறைய நபர்கள், அந்த பெண்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் நிறைய நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சனாதனிகள். அவன் குடும்பத்தில் அவன் அப்பா அம்மா வந்து விவசாயம் பண்ண முடியாமல் நிலத்தை விட்டு ரொம்ப ஏழ்மைக்கு போய் குழந்தையை படிக்க வச்சு, குழந்தையை வந்து அட்லீஸ்ட் ஒரு கிராஜுவேட்டாக மாறி ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் சேர்ந்து அந்த குழந்தை பெறக்கூடிய சம்பளத்தில் தான் அந்த குடும்பமே நடந்து கொண்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு அப்பதான் என்ன புரிஞ்சது, ஒருவேளை இது வந்து ஒரு கன்சர்டட் டார்கெட்டிங்னு சொல்லுவோம். கன்சர்டட் டார்கெட்டிங்னா என்னன்னா, யாருக்கு வந்து கஷ்டம் இருக்கோ, யாருக்கு வந்து இதை வந்து அவர்கள் வந்து எதிர்கொள்ள முடியாதோ, எனக்கு வேலை தேவையில்லைன்னு போக முடியாதோ, எவர்களால் வந்து வேலை இல்லாமல் வாழ்க்கை நடத்தவே முடியாதோ அவர்களை குறி வைத்து, அவர்களுக்கு வந்து குறி மட்டும் வைத்து அவர்களை வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டு இந்த விஷயம் நடக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. சரியா இல்லைங்களா? ஏன்னா அந்த குடும்பத்துக்கு வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான் நடந்தது. முன்னாடியே நம்ம ஊரில் தெரியும் இல்லையா, கன்வர்ஷன் எப்படி நடக்கும், மதமாற்றம் எப்படி நடந்தது. ஒருத்தருக்கு வந்து உடல் உபாதை, கேன்சர் வந்தாச்சு, அல்லது வந்து ஏதோ சிகிச்சை பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும், பணம் இல்லை, ஏழ்மையில் இருக்கோம், நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் மதத்தை மாறுங்க அப்படின்னு சொல்லி மதத்தை மாற்றுவது. ஆனால் குழந்தைகளுக்கு படிக்க காசு இல்லை, பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது, மார்க் வாங்கியிருக்கான், படிக்கிறதுக்கு இது பத்தலை, அப்போ நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து மனம் மாற்றுவது. அதே தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கு. இங்கே நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு வேலை வேணும், உங்களுக்கு சம்பளம் வேண்டும், உங்களுக்கு சம்பளம் வேண்டும் என்றால், உங்களுக்கு இந்த வேலை வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மதத்தை மாறினால்தான் வேலை கிடைக்கும். அப்போ இது எவ்வளவு ஒரு மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய எண்ணம் இல்லையன்றதான் எனக்கு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமாக நான் யோசிக்கிறேன். ஓகே சுவாமி, இப்போ அந்த டிசிஎஸ்ல இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மெம்பர்கள் எல்லாருமே வந்து மேபி அந்த மதத்தை சார்ந்தவங்க இல்லாமல் இருந்திருக்கலாமே, அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, நம்மளுக்கு கீழே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க பார்த்துக்கலாமே. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலே நான் முதலே சொல்லிட்டேன். 2022 தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்கு அந்த நாசிக் டிசிஎஸ் பிபிஓ ஆஃபீஸில். நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் ஏன் எடுக்கலை? இதுதான் மேற்கத்திய கலாச்சாரத்தை இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு இஸ்லாமோஃபோபியான்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். இஸ்லாமோஃபோபியானா என்ன அர்த்தம் அப்படின்னா,
இந்த இஸ்லாம்ன்ற மதத்தை பற்றி வைத்துக்கொண்டு நிறைய நீங்கள் வந்து அஞ்சியே சில குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது ஒன்றும் அப்படி வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பயத்தினால் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அது மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்தது அப்படின்னா, மேலை நாடுகளில் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவிலேயே வரக்கூடியதானே அது. அப்போ இவன் என்ன யோசிச்சிருக்கலாம், இது தேவையில்லாமல் போய் தொட வேண்டிய விஷயம் இல்லை. இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், முதல்ல ஒரு வேலைக்கு சேர்றோம், அதுவும் குறிப்பாக ஐடி கம்பெனியில் எப்படி வேலை நடக்கும்ன்ற உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, நேரங்கள் வந்து சில நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா சில நேரம் 10 மணி ஆகலாம், 11 மணி ஆகலாம். அந்த கம்பெனியே உங்களுக்கு வந்து வாகனம் வைத்து வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு உங்களுடைய டீமோட நீங்கள் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. வீட்டில் உங்களுடைய குடும்பத்திலேயோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், உங்களுடைய கோவொர்க்கர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அதிகமாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அதில் வந்து சில நேரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மோகம் ஏற்படலாம், காதல் உருவாகலாம், திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை கூட போகலாம். நிறைய இடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அவங்க வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவங்க என்ன நினச்சிருக்கலாம், இது அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாமே. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். நம்ம ஊரில் சட்டத்தை தவறாக இப்போ பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ரேகிங்க்கு எதிராக வந்து கடுமையான சட்டம் இருக்குது. ஆனால் ரேகிங் நடந்து கொண்டு தானே இருக்குது. ரேகிங் எல்லா காலேஜிலும் ஒவ்வொரு வருடமும் ரேகிங் நடக்கவில்லைன்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நடந்து கொண்டு தான் இருக்கின்றதை ஒரு யதார்த்தமான உண்மை. கரெக்டா? அப்போ ரேகிங்க்கு ரொம்ப ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்குது. அதற்கு ஒரு ஆன்டி ரேகிங் ஸ்குவாடுன்னு ஒவ்வொரு காலேஜ்லேயும் போட்டு அவங்க எல்லாம் மேற்பார்வை பார்க்கணும்னு சொல்லி அவங்க கூடயே வரணும்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிடுவோம். ஆனால் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் டவுரி, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல டவுரி சிஸ்டம். இப்போ டவுரி சிஸ்டத்துக்கு இதே மாதிரி தான். நம்மள்கிட்ட வந்து அவ்வளவு விதமான லா இருக்குது, ஆன்டி டவுரி லா இருக்குது. நம்ம வந்து எந்த விதமான திருமணத்திற்காக வந்து பணம் கொடுத்து திருமணம் செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருக்கோம். நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய, எனக்கு தெரியல, ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா 50-60% திருமணங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது இல்லையா? அதே மாதிரி பாருங்கள், குழந்தை திருமணம். அப்போ என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி தான் இன்றைக்கி. ஏன் இதை பாயிண்ட் 3 சொன்னேன் அப்படின்னா, காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் பின்னாடி வந்து அவர்களுக்கு உள்ள ஒரு இடையூறு ஏற்பட்டால் என்ன பண்ணிடுறாங்க, உடனே இன்றைக்கி லிவிங் ரிலேஷன்ஷிப் நடக்குது இல்லையா? ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து ரொம்ப கடுமையாக சாடியது. ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்ந்தாச்சு, குழந்தை பெற்றுக்கொண்டாச்சு, குழந்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உங்களால் முடியலை, இப்போ வந்து அவர் என்னை வந்து தவறாக பயன்படுத்தி விட்டார், எப்படி நீங்கள் கேஸ் போடலான்னு கேட்குறாங்க. இதை இவங்க நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அவங்களுடைய மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சீனியர்ஸ் என்ன நினச்சிருக்கலாம், இது தவறாக கூட இது பண்ணியிருக்கலாம், தெரில, எனக்கு என்ன உண்மை என்னன்னு தெரியல அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டதுனால சொல்கிறேன், அவ்வளவு வந்து பாஷ் லான்னு ஒன்று இருக்குது. நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, POSHன்னு ஒன்று இருக்குது. பாஷ் லா, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான ஆக்ட், நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டிருக்காங்க. அந்த ஆக்டில் ஒர்க் பிளேஸில் விஷாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்கணும். கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த விஷாகா கமிட்டி கைட்லைன்ஸ் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கமிட்டியை உருவாக்கணும். அந்த கமிட்டியினுடைய தலைவரே வெளியாளாக இருக்கணும். இன்றைக்கி வந்து அந்த கமிட்டிக்கு ஒரு இது வருது அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்களே விசாரிக்கக்கூடாது, வெளிநபர்கள் தான் விசாரிக்கணும்னு சொல்லி அது கமிட்டிக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்களாக இருக்குது. TCS மாதிரி இப்போ நீங்கள் சொல்லலாம், ஒரு சின்ன கம்பெனி, இப்போ இந்த ஒரு வீட்டில் ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் வேலை பார்க்குறோம், 5 பேர் வேலை பார்க்குறோம்னா விஷாகா கமிட்டியில் நான் ஃபாலோ பண்ண மாட்டோம். TCS மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் கண்டிப்பாக அந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருந்துமே நம்மளால் அதை வந்து தடுக்க முடியலையே. முடிஞ்சதா? தடுக்க முடியலை. எல்லா இடங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தோம், ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கண்ணாடி கம்பெனி, அந்த கண்ணாடி கம்பெனி என்ன பண்ணுறாங்க, பொட்டு வச்சு வரக்கூடாது. இப்போ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நாட்டில் என்றைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா மாற்று மதத்தினரை நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு என்றைக்காவது சொல்லியிருக்கோமா? சொல்லவே கிடையாது. ஆனால் நாம் என்ன நினச்சிடறோம், எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும்ன்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் சனாதன தர்மத்தினுடைய ரொம்ப அற்புதமான விஷயம். அது இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா, எனக்கு என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது, அது தவறாக துஷ்பிரயோகம் செய்யப்படுதோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுது. நான் உங்களே நன்றாக கவனிக்கின்றேன், நான் உங்களே ஒரு சக ஆத்மாவாக பார்க்கின்றேன். நான் வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி உங்களை பண்டிதா சமதர்ஷினகான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பண்டிதன்னா யார்? எல்லாரையும் சமமாக பார்ப்பது.
ஒரு உயிரினத்தையும் சமமாக பார்ப்பது, ஒரு நாயை சமமாக பார்ப்பது, பன்றியை சமமாக பார்ப்பது, ஒரு கொசுவை சமமாக பார்ப்பது, ஒரு வேத பிராமணனை சமமாக பார்ப்பது, எந்த ஒரு ஏழ்மையாக வாழக்கூடிய நபரையும் சமமாக பார்ப்பது. இதுதான் நாம பழக்கம் பண்ணியிருக்கோம். நாம வாழக்கூடிய இடத்துல அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை. நாம் எப்படி எதிர்கொள்வது? அப்போ இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல கம்பெனி பெரிய பெரிய ஆக்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன் அப்போ வந்து இது வந்து சரியாக முதல் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கலாம் இல்லையா? முளையிலே கிள்ளி எரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு உதாரணத்துக்கு முதல் கம்ப்ளைண்ட் வருது, அன்றைக்கே ஒரு விஷா கமிட்டி போட்டு அதை ப்ராப்பராக வந்து இது பண்ணி அவங்களுக்கு தகுந்த இதை கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இது வந்து இவ்வளவு நபர்கள் வந்து பாதிக்க வேண்டிய விஷயமே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நமக்கு தெரியும் இளமையான பெண்கள், அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள்லாம் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பதே தவிர்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும், நாம் எதுக்கு தேவையில்லாமல் போகணும், நம்ம சகித்து கொண்டு சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லி சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்ட பெண்கள் அதிகமாக பார்க்குறோம். ஏன் ஆண்களுமே இந்த இதில் வந்து ஆண்கள் இளம் நம்ம யங்ஸ்டர்ஸ் அவங்களே நிறைய பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதுதான் விஷயம். அது எப்படி வந்து பாதிக்கப்பட்டது, எதனால் பாதிக்கப்பட்டது அப்படின்னா, 2 இடங்களையும் தவறு இருக்குது. ஒன்று, கம்பெனியினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை சரியாக செய்யவில்லை. அதை முதலையே முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கலாம், அதை செய்யலை. 2வது, நம்மளுடைய சம்பிரதாயங்கள்லையும் வந்து இதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நாசிக்கில் நடந்த விஷயங்கள், டிசிஎஸ் நடந்த விஷயங்கள்னால நம்மளுடைய ஹிந்து சம்பிரதாய பிரகாரம் என்னென்ன மாதிரி இம்பேக்ட், அதாவது பிரச்சனைகள் வரும்னு பார்க்குறீங்க? அதுதான் நான் முதலே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் நியூஸில் வரக்கூடியது கார்பரேட் ஜிஹாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன படுது, இது அதற்கு மேலே ஒரு கேரியர் ஜிஹாதாக மாறிடுமோன்னு டவுட் இருக்குது. என்ன உதாரணம்னா, இது அற்புதமாக வந்து ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட பேசின நபர் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு இளைஞன் ஒரு ஆஃபீஸில் சேரலாம், என்ன பண்ணோம், முதல்ல அந்த இளைஞனையோ அல்லது ஒரு சிறுமியவோ சிறுவனையோ என்ன பண்ணோம், அவன் வந்து அவனுடைய எமோஷ்னலி அவனை வந்து நிர்பந்தப்படுத்தி அவனை என்ன பண்ணோம், மதம் மாற்றம் செய்தால் தான் திருமணம் செய்து கொள்வேன்னு ஒரு வாட்டி நம்மளை வந்து நிர்பந்தப்படுத்தி தான் வச்சுருக்கோம். லவ் ஜிஹாதுன்னு விஷயத்தை கொண்டு வந்தோம். அப்போ என்னாச்சு, அவன் வந்து தன்னுடைய ப்ரைவேட் ரூமில் கூட எதை கடைபிடிக்க வேண்டும்ன்ற இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸை லூஸ் பண்ணிட்டான். உண்மையா இல்லையா? என் வீட்டில் எதை நான் கடைபிடிக்க வேண்டும்ன்ற இண்டிபெண்டன்ஸ் எப்படி லூஸ் பண்ணிட்டான் அவன்? நம்ம வந்து வேறு மதத்தை வந்து மாறி நிர்பந்தப்படுத்தி அவனை வந்து வேறு மதத்தை மாற்றி விட்டு, நான் இதை கடைபிடிக்க வேண்டும், என்னுடைய மூதாதையர்கள் தான் கடைபிடித்தார்கள், இதை கடைபிடித்தால் தான் எனக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ன்ற விஷயத்தை நம்ம கையில் விட்டுட்டோம். இன்றைக்கி எங்கே வந்துட்டோம், நான் ஒரு வேலைக்கு வரேன், வேலைக்கு வந்தால் என்ன கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைப்பதோடு நான் அடுத்து நன்றாக உழைத்து கடினமாக உழைத்து நான் வந்து சூப்பர்வைசர் ஆகணும், மேனேஜர் ஆகணும், சீனியர் மேனேஜர் ஆகணும், விபி ஆகணும், அல்லது ஜெனரல் மேனேஜர் ஆகணுன்ற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் வரும். அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுதுன்னா, நான் வந்து சூப்பர்வைசர் ஆவதுக்கு கூட நான் வந்து மதம் மாறினால்தான் ஆக முடியும்ன்ற நிர்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன யோசிப்போம், எனக்கு நம்மளுடைய தர்மம் முக்கியமா அல்லது சூப்பர்வைசர் ரோல் முக்கியமா? வருமா இல்லையா? ஆமாம், நிச்சயமாக வரும். இப்போ எனக்கு வந்து குடும்பம் இருக்குது, அல்லது திருமணம் அப்போ தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, கை குழந்தை இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், எல்லா ஊர்லேயும், ஏன்னா சென்னையிலையும் சரி, புனேலையும் சரி, நாசிக்லையும் சரி, பம்பாயிலையும் சரி, எல்லா விதமான விலைவாசிகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. ஒரு குடும்பம் பக்குவமாக வாழணும் அப்படின்னா 50,000, 100, 1 லட்சம், 60,000, 70,000 கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி இந்த வேலை வந்து போகிற மாதிரி இருக்குது. ஏனென்றால் நான் இந்த மதத்தை வந்து தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்ன்ற ஆர்வத்தில் கடைபிடிக்கிறேன். ஆனால் என்ன, அது எனக்கு எதிராக இவர்கள் வந்து நிர்பந்தப்படுத்துகிறார்களே என்ற எண்ணம் வருது. அப்போ நான் எதை தேர்ந்தெடுப்பேன்? இல்லைங்களா? உண்மைதானே அது. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கேட்டீங்க. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு வந்து அப்போ நம்மளுடைய மதத்திலிருந்து ஒரு இது இல்லை, நம்மளுடைய தர்மத்திலிருந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிங் சர்க்கிள் இல்லை. இன்றைக்கி மாற்று மதத்தில் ஒரு ஜமாத் இருக்குது, அவங்க கிறிஸ்டியன் அசோசியேஷன் இருக்குது, அதில் மற்ற பார்சி அசோசியேஷன் இருக்குது, புத்திஸ்ட் அசோசியேஷன் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளே நமக்குள்ள பிரிவுகள்னால என்ன ஆயிடுச்சு, ஒரு கன்சாலிடேட் அசோசியேஷன் நம்மகிட்ட கிடையாது. ஒவ்வொரு நபருமே தன்னைத்தான் காத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். உண்மையா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கேட்கறதுக்கு யார் இருக்கா? அதுவும் தர்மம் சார்ந்த கஷ்டம். இப்போ மற்றதை விட்டுருங்க, உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சண்டை, அல்லது வந்து ஒரு வணிகம் சண்டை, அல்லது வந்து பண பிரச்சனை, அதை விட்டுருவோம். நான் சொல்கிறது மதம் அல்லது தர்மம் சார்ந்த பிரச்சனை வந்தது, உங்களுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. கோயில்கள் அதை வந்து எடுத்துக்கொள்வதில்லை. அதே மாதிரி மத தலைவர்கள் அதை பற்றி பார்ப்பதில்லை. எப்படி அவர்களை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவதில்லை.
அப்போ நீ கேட்கக்கூடிய கேள்வி நம்மளுடைய தர்மத்துக்கு எவ்வளோ தாக்கம் ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்றது எனக்கு புரியணும். அதை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். புரியுது. அதே மாதிரி இதுக்கான தீர்வு தான் என்னன்னு நம்மளால பார்க்க முடியும். அப்போ தீர்வு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமாக வெறும் வந்து பிரச்சனைகளை மட்டும் பேசிக்கொண்டு போவதற்காக நம்ம வரல. நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தீர்வு என்ன கிடைக்கலாம், எப்படி நம்ம இதை மாற்றிக்கொள்ளலாம், ஏன் டிசிஎஸ் நாசிக்கில் நடந்த விஷயங்கள் மற்ற டிசிஎஸ் நடக்கக்கூடாது, மற்ற பெரிய ஆர்கனைசேஷன் நடக்கக்கூடாது, மற்ற சின்ன ஆர்கனைசேஷன் நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது இல்லையா? எதற்காக வந்து ஒரு தர்மத்தை கடைபிடிப்பதுன்றது நம்மளோட கான்ஸ்டியூஷனல் ரைட். அதே தான் வந்து இந்த உயிர் வாழிக்கூடிய ரைட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட ஒரு நபர் முன்னாடி கேட்டார், சார் வெறும் கான்ஸ்டியூஷனல் ரைட்டை மட்டுமே பேசுகிறீங்களே, ஸ்பிரிச்சுவல் ரைட் இல்லையான்னு கேட்டார். ஸ்பிரிச்சுவல் ரைட்டும் கூட. பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பகவத்கீதையை முழுசாக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க போவதில்லை, எது உனக்கு சாத்தியமாகும்ன்ற ஒரு சிந்தனையை, ஒரு டெசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு முழு சுதந்திரம் உனக்கு இருக்கு. கிருஷ்ணர் பரமாத்மாவாகிய எல்லாவற்றுக்கும் முழுமுதல் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை அர்ஜுனனுக்கு சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் இதைத்தான் செய்ய வேண்டும் நிர்பந்தமே படுத்தலையே. அப்ப நமக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்டு, கான்ஸ்டியூஷனல் ஃப்ரீடம் விட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமே ஆல்ரெடி இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை வந்து எப்படி நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிறது, என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? சில விஷயங்கள் நான் இன்னைக்கு சொன்னதுனால யோசிச்சு பார்க்குறேன். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஆன்டி கன்வர்ஷன் லா இருக்குது. ஆனால் என்ன, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி சில இதில் இருக்குது, எம்பியில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, யூபியில் இருக்குது, நிறையா மாநிலங்களில் அதை வந்து புது சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சட்டங்களில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வரைக்கும் கார்ப்பரேட் கன்வர்ஷனை பற்றி அந்த விஷயங்கள் அதில் இல்லை. அப்போ ஒரு கம்பெனியில் கூட கன்வர்ஷன் வந்து ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் நடந்தால் அது இந்த லாக்கு சட்டத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களே அந்த திருத்தத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், கம்பெனிகளே ஒரு லயபிலிட்டியாக உருவாக்கணும். இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் வந்து கம்பெனிஸ் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஃபைனை கட்டணும், அதில் உங்களுடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் படுத்தப்படும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும். என்றைக்குமே வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து வேலை பார்த்து வந்ததெல்லாம் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை பார்த்து வந்தவன். அங்கே நான் பார்ப்பேன் அடிக்கடி நம்ம ஊர் மக்களே அங்கே வாழ்கிறாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு பகுதியில் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கன்ஸ் இவங்க தான் 80% மக்கள் வாழ்கிறாங்க. 20% தான் அவங்க லோக்கல் மக்கள். நம்ம ஊர் மக்கள் தான் அங்கே போய் வாழ்ந்து கொண்டிருக்கான். இங்கே அவன் செய்யக்கூடிய தவறுகளை அங்கே வந்து 1% கூட அவன் செய்யறதில்லை. என்ன காரணம்? நீங்கள் உங்களுடைய பர்ஸு வேலட்டோ கீழே போட்டுவிட்டு போயிட்டீங்கன்னா யாரும் தொட மாட்டாங்க, எடுத்து கொண்டு போய் போலீஸில் கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் நடக்குமா? அது நடக்கவே நடக்காது. உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கக்கூடிய மனோபார்வை இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஊருக்கு போனாங்கன்னா அதை தொட மாட்டார்கள், விட்டு கூட பார்க்க மாட்டார்கள். சட்டத்திட்டங்கள் என்ன காரணம்? கடுமையான தண்டனைகள் இருக்குது. நாம் என்ன பண்ணணும், அப்போ கம்பெனிஸுக்கு கடுமையான தண்டனைகளை உருவாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நம்ம என்ன பண்ணணும், கம்பெனி தலைவர் ரெஸ்பான்சிபிள். அப்போ என்ன பண்ணுவார் அவர்? அந்த விசாகா கமிட்டியை கரெக்டாக பண்ணுவார், பாஸ் சட்டத்தை கடுமையாக இது பண்ணுவார். ஏதாவது அதில் தவறு நடந்தால் நான் பொறுப்பு ஏற்கணுமே. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதவருக்கு ஹெச்ஆரில் வந்து பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. உண்மையா இல்லையா? இதை நாம் செய்ய வேண்டும். இது வந்து அது ஒரு சொல்யூஷன். இது ஒரு சொல்யூஷன். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அனானிமஸ் கம்ப்ளைண்ட் போர்ட்டலை உருவாக்கலாம். இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், நாம் வந்து நம்மளுடைய யார் என்பதை சொல்லிவிட்டாலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த விதத்துலையுமே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசு அதிகாரிக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா யாருன்னு தெரிந்து விட்டால் நமக்கு வந்து அரசு சலுகைகள் கிடைப்பதே இல்லை. அந்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு போவதே இல்லை. உண்மையா இல்லையா? இப்போ இங்கே என்ன பண்ணலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சித்திரவதை நடந்து கொண்டு இருக்குன்னு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து நினைக்கிறாங்க. எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? ஹெச்ஆருக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பண்ணிட்டோம் 2022. 2026 வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. நான் மதம் மாறி மலேசியாவுக்கு போகக்கூடிய நிலைக்கு வந்தாச்சு. அப்புறம் நீங்களாம் வரீங்க. அப்போ இதை எப்படி என்ன பண்ணியிருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு அனானிமஸ் காலிங் போர்ட்டல் உருவாக்கலாம். எப்படி இன்றைக்கி சைல்டு ஹெல்ப்லைன், உமன் ஹெல்ப்லைன்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் ஹெல்ப்லைன். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுங்களா? வந்து யாராவது நிர்பந்தப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன். அதில் வந்து அவங்க யாருன்ற விஷயங்களை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கவே தேவையில்லை. எந்த இடத்துல நடக்குது, எப்படி நடந்து கொண்டு இருக்குன்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே நீங்கள் அப்புறம் அதை வந்து அதுக்கு தகுந்த ஒரு இதை எடுக்க முடியும். இது வந்து ஒரு விதமான வழி. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, கார்பரேட் விஷயங்களை யோசிக்கிறேன். நான் கார்பரேட் வேலையை பார்த்துதான் நான் சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம்,
குவார்ட்டர்லி ரிலீஜியஸ் இண்டிபெண்டன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம். நம்மளுடைய எல்லா கார்ப்பரேட் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் சின்ன கார்ப்பரேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு 100 பேர் அல்லது ஒரு 50 பேர் அல்லது ஒரு 20 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன இடங்களில் எல்லாருக்கும் தெரியும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நடக்கிறீங்க, நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்க, இங்கே ஒரு 50 பேர் வேலை வைப்பாங்க. இந்த 50 பேர் எல்லாரும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் பேர் என்ன, அவர் எந்த ஊருக்காரர், என்ன குடும்பம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு 1000 பேர் வேலை பார்க்குற இடத்துல அது சாத்தியம் இல்லை. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்? பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து ஒரு குவார்ட்டர்லி ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட்டை உருவாக்கணும். அப்போ உருவாக்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பீங்க. எந்த விதமான நிர்பந்தப்படுத்தப்பட்ட மதம் சார்ந்த விஷயங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களான்றதை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதை நம்ம பண்ணலைன்னா என்ன ஆகும்? பெரிய ஆர்கனைசேஷன் கடல் மாதிரி இருக்குது. 1,00,000 பேர் 2,00,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடம் டிசிஎஸ். எப்படி போய் ஒரு சின்ன டீமில் 3 பேர் 4 பேர் இருக்கக்கூடிய டீமில் எப்படி போய் இதை சரி பண்ணுவீங்க? ரொம்ப கடினம். நம்ம வந்து யதார்த்தமான உண்மையை பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ இதை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு விதமான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு இது வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்தை பார்க்கணும். என்றைக்குமே சொல்லுவேன், அதை வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். எங்கே யார் பண்ணுறா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது, அவங்க எதற்காக செய்தார்கள், அதை வந்து ஏதாவது வேறு ஒரு நம்மளுடைய நாட்டிற்குரிய பிரச்சனையாக மாறிவிடுமா, இதெல்லாமே யோசித்து கொண்டு நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும். கடைசியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்மீக விதமான பதில் என்ன? முதல்ல அடுத்தவர்களை முதல்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மனோபாவத்தை குறைக்கும். நான் வந்து உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கேன், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நான் வந்து நீங்கள் வந்து ஆத்திகனா நாத்திகனா எனக்கு தெரியாது, அல்லது வந்து எந்த மதத்தை கடைபிடிக்கணும்னு எனக்கு தெரியாது, உங்கள் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து நீங்கள் செய்வதெல்லாம் தவறு, நீங்கள் இதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ண நிர்பந்தப்படுத்துன்னு வச்சுக்கங்களேன், அது நல்லா இருக்காது. அப்போ அடுத்தவர்களுடைய ஒரு ஆன்மீகம் மற்றும் அவர்களுக்குரிய ஒரு சுதந்திரத்தை நாம் வந்து என்றைக்குமே அடுத்த நிலைக்கு போகக்கூடாது. அது வந்து சின்ன வயதிலிருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். இரண்டாவது விஷயம், நம்ம எல்லா விஷயங்களும் எங்கே தெரியுமா ஆரம்பிக்கும்? நம்முடைய குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இந்த விஷயம் எப்படி வெளியில் வந்தது? அந்த குடும்பம் போய் இவர்கள் வந்து இந்த பெண் என்னுடைய இளம் பெண் திருமணமாகாத பெண் ஏதோ ஒரு மதத்துக்கு மாறுற மாதிரி ஒரு சந்தேகம் வருகிறதுன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு வெளியிலேயே வந்தது. அப்போ ஃபேமிலி பீப்புள் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து சின்ன குழந்தைகளுக்கே நம்மளுடைய ஆன்மீக விஷயங்களை போல சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தவர்கள் வந்து ஏளனம் செய்யக்கூடிய மனோபாவத்துக்கு தள்ளக்கூடாது. எல்லா விஷயங்களையும் சொல்லி நமக்கு மூலம் தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் வந்து நம்ம கடவுள் ஒருத்தருக்கு வந்து யானை முகம் இருக்குது, அதற்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குது, நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது. ஏன் நம்மளது இவர் வந்து 4 தலைகள் உள்ளவராக இருக்கார், சொல்லிக் கொடுங்க. ஏன் நம்மளுடைய ஒரு கடவுள் வந்து மயானத்தில் இருக்கார், சொல்லிக் கொடுங்க. இதே குழந்தை அந்த கேள்விகளை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு மனோபாவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாமே. வீட்டில் நம்மளுடைய தர்மத்தை சரியாக கடைபிடிக்காத காரணத்துக்காக தான் நான் வந்து மாற்று மதத்தை யோசிக்கிறாங்க. வீட்டில் சாப்பாடு சரியில்லை, அதனால தானே ஹோட்டலில் சாப்பிட்றீங்க. உண்மையா இல்லையா? வீட்டிலேயே அருமையாக சமையல் செய்து வீட்டிலேயே அருமையாக வாழக்கூடிய மனோபாவம் இருந்தால் நான் வெளியில் போய் இதுக்கு தேடுறேன். என்னுடைய மதத்தை என்னுடைய தர்மத்தை வீட்டில் கடைபிடிக்காத ஒரே காரணத்துக்காக தான் என்ன நடக்குது அப்படின்னா, வெளியில் போய் நம்ம மதம் சரியில்லையோ, நம்மளோட மதத்தில் இருக்கக்கூடிய இது அந்த எண்ணங்கள் எதனால வருது? அதற்கு முதல் காரணம் யாரு? குடும்பம். இரண்டாவது காரணம் யாரு? ஆன்மீக தலைவர்கள். மூன்றாவது காரணம் என்ன? ஆன்மீக தலங்கள். நான்காவது காரணம் என்ன? இந்த சோசியல் மீடியா. உண்மையா இல்லையா? அப்போ இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை வந்து இதுதான் நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். உங்கள் சேனல் மூலியமாகவும் எல்லாம் என்ன பண்ணுறோம்? மக்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த சாஸ்திரபூர்வமான லாஜிக்கல் ஆன்சர்ஸ் கொடுத்து கொண்டிருக்கோம். இதன் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்தையும் தடுக்க முடியும். ஸோ கடைசியாக இப்போ என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நாம் நமக்கு வந்து தகுந்த இடத்தை முதல்ல இந்த அரசாங்கம் ஏற்படுத்தணும். யாரும் வந்து நிர்பந்தம் இல்லாமல் வாழக்கூடிய மனோபாவத்தை முதல்ல ஏற்படுத்தணும். நாம் முதல்ல தற்காத்து கொள்ள வேண்டும். முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் இல்லையா? நமது குடும்பத்தில் நம்ம வீட்டில் ஒரு இளம் பெண் இருக்கான், இளம் பையன் இருக்கான், நாளைக்கு வேலைக்கு போகிறான், வெளில போகிறான், காலேஜுக்கு போகிறான், அவனுக்கு எந்த விதமான விஷயங்களும் வந்து என்னுடைய தர்மத்தை குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தை நாமே ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் இது எல்லாத்துக்கும் மூலக்காரணம் நான் சொல்லுவேன். வெளியில் போனதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை இப்போ நான் உதாரணம் சொல்லியிருக்கேன்னு தெரியல, இந்த உதாரணத்தோடு முடிக்கிறேன் இந்த கேள்வியை. நான் வந்து உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளில் நான் வந்து ஒரு பெரிய பேங்கிங் போஸ்ட்டில் இருந்துட்டு அதை எல்லாம் விட்டு என்னுடைய குருவினுடைய ஆணையின் கீழ் சனாதன தர்மத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்தில் பண்ணி கொண்டிருக்கோம்.
எனக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, இலங்கையில் போய் பிரச்சாரம் செய்வது. இலங்கையில் 3 வருடம் 4 வருடம் இருந்தேன். இப்போதும் இலங்கையை பார்த்து கொண்டிருக்கோம். நான் இலங்கையில் மட்டக்களப்பில் இந்த விஷயம் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்றதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இலங்கையில் மட்டக்களப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, பேட்டிக்குளம். நம்மளுடைய கிழக்கு பகுதி, தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி, நிறைய இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அங்கே வந்து எங்களுடைய கோயில் இருக்குது. மக்களுக்கு கொண்டு போய் பார்த்து கொண்டிருக்கோம், அதை செய்து கொண்டிருக்கோம். ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, கவர்மெண்ட்டில் அவங்க வந்து அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடத்திய ஒரு நிகழ்ச்சி, ரிலீஜியஸ் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ எல்லா மதமார்களையும் அழைத்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அது நான் போயிருந்தேன், கிறிஸ்தவர் வந்திருந்தார், இஸ்லாமியர் வந்திருந்தார், எல்லாம் வந்திருந்தாங்க, புத்த பிக்குள்ள வந்திருந்தாங்க. அந்த மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான நபர் என்னை சந்தித்தார் அந்த ப்ரோக்ராமில். அவர் என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டார். நானும் அவர்கிட்ட பேசி பழகினேன், ஃபோன் பண்ணி வாங்கி கொண்டோம். அவர் எனக்கு ஒரு 2 நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் செய்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அதுவும் வந்து பெரிய ஒரு போஸ்ட்லேருந்து விட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்களுடைய ஒரு பெரிய ஒரு ப்ரீச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் வந்து சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த விஷயங்களை நான் செய்து கொடுக்கின்றேன். நாங்கள் வந்து மேலே பேசி கூட உங்களுடைய திறமைக்கு நான் வந்து நிறைய விஷயங்களை செய்து கொடுக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வேணா நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இது எப்படி இருக்குது? இதே தானே விஷயம். மட்டக்களப்புன்றது ஒரு சின்ன ஊர், மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஊர். நாங்களே கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருந்தோம். மக்கள் கொடுக்கக்கூடிய வந்து தானத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சில நாள் சாப்பாடு இருக்கும், சில நாள் இருக்காது. எல்லாம் பகவானுடைய கருணையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்ன தோன்றும் எனக்கு? என்ன தோன்றும்? நல்ல ஒரு வாய்ப்பு, பணம் சம்பாதித்து கொள்ளலாம், நானும் வந்து வெள்ளை உடை அணிந்து கொள்ளலாம், நானும் வந்து வெள்ளை உடை அணிந்து கொண்டு சில விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வருமா வராதா? நிச்சயமாக வரும். நான் அவர்கிட்ட சொன்ன பதில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் யார் நிறைய பேர் சொன்னதில்லை, உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா நான் சொன்னது 2013 நடந்த விஷயம். 2011 நான் வேலையை விட்டு வந்தேன். 2011 எனக்கு மாத சம்பளம் நான் வாங்கி கொண்டிருந்தது அவங்க ஊர் பணம், இலங்கை பணப்படி 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய் மாதம் நான் சம்பாதித்து கொண்டிருந்தது. அந்த ஊரில் 8 லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்தேன். அதை வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு நான் வந்து துறவு பூண்டு இன்றைக்கு இந்த சனாதன தர்மத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று நாடு விட்டு நாடு வந்து வெளிநாட்டில் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கேன். என்னுடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்னு சொல்லக்கூடிய இஸ்கான் எனக்கு எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன். அது நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு ₹1 கொடுக்கறது முடியாது. எனக்கு அவன் கொடுக்கக்கூடியது இந்த துணி, தங்கறதுக்கு ஒரு இடம், உணவு. அதுவும் எப்படி உணவு? தானமாக வந்த உணவு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். இந்த துணி மட்டும்தான் அவன் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்திற்கு என்னுடைய செலவு நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் மேக்ஸிமம் வேணால் ₹200 ₹300. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு நான் கேட்டேன். சரிங்களா, அவர் பேசலை. நான் அப்புறம் என்ன சொன்னேன், நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எனக்கு மாதம் அந்த 8 லட்ச ரூபாய் இருந்த வாங்கிட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு 12 லட்ச ரூபாய் கொடுங்க, நான் வேணா வரேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து விளையாட்டு பேசக்கூடாது, நான் விளையாட்டுக்காக சொல்லலை. பெரிய பெரிய விஷயங்களை விட்டு ஆன்மீகம்ன்றது வெறுன எல்லாம் எதுவுமே தேவையில்லை, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு சொல்லி கிருஷ்ணருக்கு சரணடைந்த கிருஷ்ணருடைய சேவகன்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த கண்டி மாலை அணிந்து கொண்டு குடுமி வைத்துக்கொண்டு ஷிக்காயிட்டு கொண்டு ஏன் ஊர் ஊராக செல்கின்றோம்? கிருஷ்ணருடைய தாசன் நான். அதான் என் பேர்லேயே கிருஷ்ணருடைய தாசன் இருக்கும். நாங்கள் கிருஷ்ணருடைய தாசன், ராமருடைய தாசன். எங்களுக்கு நாங்கள் பணத்தினுடைய தாசன் இல்லை, நாங்கள் வந்து பதவியினுடைய தாசன் இல்லை, பேரினுடைய தாசன் இல்லை, புகழினுடைய தாசன் இல்லை. யாருடைய தாசன்? கிருஷ்ணருடைய தாசன், ராமருடைய தாசன். அப்போ எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களை நிர்பந்தப்படுத்தி ஆசை காட்டி நாங்கள் விலைக்கு போகக்கூடிய மாதுகள் இல்லை அப்படின்ற விஷயங்களே சொல்லுவோம். அது ஒன்று முடிஞ்சு போச்சு. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாராலையும் இது முடியாது, எல்லாராலையும் இது முடியாது. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம், வீட்டில் தேவை, பண தேவைகள் இருக்கு. இல்லை, நான் என்னுடைய மதம் தான் முக்கியம் நிற்கக்கூடிய நபர்கள் எப்படி ஏற்படும்? எனக்கு ஏன் ஏற்பட்டது? என்ன காரணம்? ஏனால் சனாதன தர்மத்தினுடைய விஷயங்கள் வேரூன்றி ரொம்ப ஆழமான விஷயங்கள் எனக்கு தெரியும். நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய உயர்ந்த கோட்பாடுகள் எனக்கு புரியும். அதை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்ன்றது எனக்கு தெரியும். அதுதான் மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். அது தெரிந்தால் நாம் விலைக்கு போக மாட்டோம், வேற ஏதாவது விலைக்கு போக மாட்டோம், நிலத்தை விற்க மாட்டோம், வேலைக்கு போய் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா தர்மத்தை விட்டு வேலைக்கு போக வேண்டிய மனோபாவத்துக்கு போக மாட்டோம். இதெல்லாம் ஏற்படுத்தணும். அதுதான் உங்களுடைய சேனல்கள் ஏற்படுத்தணும், ஆன்மீக சகோதரர்கள் ஏற்படுத்தணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நடந்த விஷயம் துரதிருஷ்டவசமான விஷயம். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன, ஒரு விழிப்புணர்வு ஏற்படும்.
மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, என்னுடைய குழந்தையை நான் வேலைக்கு செல்கின்றேன் என்றால் அந்த குழந்தையை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள்கின்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். அதை செய்தாலே போதும் நான் நினைக்கிறேன். நாம நம்மளை முதல்ல ப்ரொடெக்ட் செய்து கொண்டுள்ளோம். அப்புறம் வந்து நம்ம சொல்லக்கூடிய கம்பெனி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுன்ற விஷயங்களை அப்புறம் பார்க்கணும். நாம நம்மளே ப்ரொடெக்ட் செய்து கொள்ளும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆன்மீகமயமான விஷயங்கள் ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும். ஓகே சார், ஹரே கிருஷ்ணா. அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சாமி. உங்கள் பொண்ணான நேரத்தில் இலைப்பேலம் பதினருக்கு மிக்க நன்றி சாமி.